ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்படும் என்று அந்த கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் உங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நீங்கள் மைக் சின்னத்தில் போட்டுக்கிட்டீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆக வேண்டும். நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அதுவும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு எங்களுக்கு நாங்கள் கேட்கும் இல்லை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த சின்னத்தை தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும். அதன்படி இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் இப்போ கரும்பு விவசாய சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது அவங்க ஒதுக்குவாங்க. இப்போ நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திட்டம் கேட்ட அந்த புலி சின்னமோ அல்ல அந்த ஏறுழு விவசாய சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அங்கே கிடைக்காத சின்னம் இங்கே உங்களுக்கு கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த ஏறு விவசாய சின்னத்துக்கும் இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்குள்ள ஏறு உழவும் அந்த விவசாய சின்னம் என்பது வேறு. இப்போது நாங்கள் கேட்டிருக்க கரும்பு விவசாய சின்னம் வேறு. ஏன்னா ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு அளிக்கப்பட்டது தான். என்னன்னா இன்னொரு சின்னம் நாங்கள் புலியை கேட்டிருந்தோம். அது அவர்கள் விலங்குகளையும் நாங்கள் சின்னமாக அறிவிக்க முடியாது என்று அவர்கள் கொள்கை முடிவாக வைத்திருக்கார்கள். அதனால் அந்த முடிவின் அடிப்படையில் அது நிராகரிக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏர் உழுவம் விவசாய சின்னம் என்பது அது ஏற்கனவே இன்னொரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தோடு ஒத்திருப்பதால் நாங்கள் அதை அளிக்க இயலாத சூழ்நிலை என்பதையும் அவங்க அந்த உத்தரவில் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே தான் இந்த இடைத்தேர்தலே நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய அது லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ்லேயே தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியலே அந்த சிம்பிள் இருக்கு.